அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது உங்கள் பிறந்த தேதி, குணாதிசயங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிடத்தை போலவே எண் கணிதமும் ஒருவரின் ஆளுமை மற்றும் எதிர்காலத்தை பற்றி அறிந்து கொள்ள உதவுகின்றன. எண் கணிதம் ஒருவரின் பிறந்த தேதியின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. ஒருவரின் பிறந்த தேதியுடன் தொடர்புடைய எண்கள் பகுப்பாய்வு செய்வதன் மூலம் அவர்களுடைய திறமை, ஆளுமை மற்றும் அனைத்தும் ஆற்றல் பற்றிய ரகசியங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம் மற்றும் எண்கணித ஜோதிடம். ஒருவரின் பிறந்த தேதியில் உள்ள எண்கள் அவர்களின் திறன்கள், விருப்பு வெறுப்புகள் போன்ற தனித்துவமான குணங்களை புரிந்து கொள்வதன் மூலம் இரகசியங்களையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த எண்களை ஆராய்வதன் மூலம் அவர்களின் சிறப்பு குணங்கள் என்ன மற்றும் உலகில் அவர்களின் தாக்கம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். முக்கியமாக ஒருவரின் பிறந்த தேதியின் அடிப்படையில் அவர்களுக்குள் இருக்கும் சிறப்பு குணங்கள் என்ன என்பதை பற்றி வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். முக்கியமாக 1, 10, 19 மற்றும் 28 தேதிகளில் பிறந்தவர்கள். இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் தலைமைத்துவத்திற்கு இயல்பாக திறமையை கொண்டுள்ளனர். அவர்கள் தன்னம்பிக்கை, மன உறுதி மற்றும் வெற்றி பெற வேண்டும் என்ற வலுவான ஆசை கொண்டு செயல்படுகிறார்கள். அவர்களின் சிறப்பு குணம் புதிய சிந்தனைகள் மற்றும் பயமின்றி ரிஸ்க் எடுக்கும் திறன் ஆகும். இது அவர்களின் அறிவியல் துறையில் சிறந்தவர்களாக மாற்றுகிறது. அவர்களின் வசீகர மற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் அவர்கள் மற்றவர்களை தங்கள் வழியை பின்பற்ற ஊக்குவிக்கப்படுகின்றன. குறிப்பாக இந்த எண்களில் பிறந்த நபர்கள் மாபெரும் திறமை வாய்ந்த சாலிகளாகும். 2, 11, 20 மற்றும் 29 தேதிகளில் பிறந்தவர்கள். இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் தங்கள் ராஜதந்திரத்திற்கு மக்களை ஒன்றிணைக்கும் திறனுக்கும் பெயர் பெற்றவர்கள். அவர்களின் சிறப்பு குணம் அவர்களின் விதிவிலக்கான பேச்சு திறமை ஆகும். இது அவர்களின் சூழலில் மோதல்களை தீர்க்கவும் நல்லிணக்கத்தை உருவாக்கவும் உதவுகிறது. அவர்களின் பத்தாப இயல்பு மற்றும் கேட்கும் திறன் மிக பதட்டமான சூழ்நிலையை கூட சாதாரணமானதாக மாற்ற அனுமதிக்கப்படுகிறது. இந்த தேதியில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே சமாதானம் செய்யுபவர்கள் மற்றும் அவர்களை சுற்றியுள்ள உலகில் சமநிலை மற்றும் ஸ்திரத்தன்மையை உருவாக்கும் அசாத்திய திறனை கொண்டுள்ளது. முக்கியமாக இந்த தேதியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் சற்று செல்வந்தராகவே செயல்படுவார்கள். 3, 12, 21 மற்றும் 30 தேதிகளில் பிறந்தவர்கள். இந்த தேதியில் பிறந்தவர்கள் படைப்பாற்றல் இயல்பாக திறமையை கொண்டுள்ளனர். அவர்களின் சிறப்பு குணம் என்னவெனில் சிக்கலான கருத்துக்களை எளிமையாகவும் ஈடுபாடுடன் தொடர்பு கொள்ளும் திறன் ஆகும். இது அவர்களை சிறந்த எழுத்தாளர்கள், கலைஞர்கள் மற்றும் பேச்சாளர்களாக மாற்றுகின்றன. அவர்களின் கற்பனை மற்றும் படைப்பாற்றல் மூலம் அவர்கள் புதிய யோசனைகளை உருவாக்க முடியும், மற்றவர்களையும் அவ்வாறு செய்ய ஊக்குவிக்க முடியும். இந்த தேதியில் பிறந்தவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி கொள்ளவும் தங்கள் பார்வையை உலகத்துடன் பகிர்ந்து கொள்ளவும் பிறந்தவர்கள். குறிப்பாக இந்த தேதியில் பிறந்தவர்கள் சற்று திறமை வாய்ந்தவர்கள். 4, 13, 22 மற்றும் 31 தேதியில் பிறந்தவர்கள். இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் யதார்த்த நடைமுறை மற்றும் கடின உழைப்புக்கு பெயர் பெற்றவர்கள். அவரின் சிறப்பு குணம் என்னவெனில் எந்த ஒரு கடினமான விஷயத்தையும் எளிதாக மாற்றும் திறன் ஆகும். இது அவர்களை திறமையுடன் கட்டிடக் கலைஞர்கள் மற்றும் பொறியாளர்கள் மற்றும் கைவினை கலைஞர்களாக மாற்றுகிறது. விரல்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் நிறுவன திறன்கள் மூலம் அவர்கள் சிறிய நிறுவனத்தை கூட மிக பெரியதாக மாற்ற முடியும். இந்த தேதியில் பிறந்தவர்கள் சமூகத்தின் முதுகெலும்பாக உள்ளனர். அவர்கள் உலகத்திற்கு ஸ்திரத்தன்மையையும் கட்டமைப்பையும் வழங்குகிறார்கள். குறிப்பாக இந்த தேதியில் பிறந்தவர்கள் சற்று அபாயகரமானவராகவும் தென்படுகிறார்கள். முக்கியமாக இவர்கள் அனைத்து விதமான ஒரு எண்களுக்குள் அடங்கி வருவார்கள். குறிப்பாக நாம் என்ன சொல்கிறோம் என்றால் இந்த இடத்தில் அனைத்து விதமான செயல்களிலும் பிறந்து செயல்படுவார்கள். அடுத்ததாக 4, 13, 22 மற்றும் 31 தேதியில் பிறந்தவர்கள். இந்த தேதியில் பிறந்தவர்கள் யதார்த்த நடைமுறை மற்றும் கடின உழைப்புக்கு பெயர் பெற்றவர்கள். சிறப்பு குணம் என்னவெனில் எந்த ஒரு கடினமான விஷயத்தையும் எளிதாக மாற்றும் திறன் ஆகும். இது அவர்களை திறமையான கட்டிடக் கலைஞர்கள், பொறியாளர்கள் மற்றும் கைவினைஞர்களாக மாற்றுகிறது.
விவரங்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் நிறுவன திறன் மூலம் அவர்கள் சிறிய நிறுவனத்தை கூட மிக பெரியதாக மாற்றுவார்கள். இந்த தேதியில் பிறந்தவர்கள் சமூகத்தின் முதுகெலும்பாக உள்ளனர். அவர்களின் உலகிற்கு ஸ்திரத்தன்மையும் கட்டமைப்பும் வழங்குகிறார்கள். 5, 14 மற்றும் 23 தேதியில் பிறந்தவர்கள். இந்த தேதியில் பிறந்தவர்கள் இயற்கையாக ஆய்வு மற்றும் சாகசத்தில் ஈடுபடும் திறமையை கொண்டுள்ளனர். புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்றிய மாற்றியமைத்து தைரியமாக ரிஸ்க் எடுப்பது அவர்களின் சிறப்பு குணமாகும். இது அவர்களை விதிவிலக்கான பயணிகள், தொழில் முனைவோர் மற்றும் கலைஞர்களாக மாற்றுகிறது. அவர்களின் ஆர்வம் மற்றும் சுதந்திரத்தின் மீதான அன்பால் அவர்கள் அறியப்படாத பிரதேசங்களும் செல்லவும் புதிய வாய்ப்புகளை கண்டறிய முடியும். இந்த தேதியில் பிறந்தவர்கள் தங்கள் எல்லைகளை ஆராய்ந்து அதனை தொடர்ந்து விரிவுபடுத்துவதற்காக பிறந்தவர்கள். 6, 15 மற்றும் 24 தேதியில் பிறந்தவர்கள். இந்த தேதியில் பிறந்தவர்கள் தங்கள் வளர்ப்பு மற்றும் அக்கறையுள்ள இயல்புக்கு பெயர் பெற்றவர்கள். அவரின் சிறப்பு குணம் நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு உணர்வு உருவாக்கும். இது அவர்களை சிறந்த பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள், மருத்துவர்களாக மாற்றுகிறது. அவர்களின் பச்சதாபம் மற்றும் இரக்கத்தால் அவர்கள் தேவைப்படுபவர்களுக்கு ஆறுதலையும் ஆதரவையும் வழங்க முடியும். இவர்கள் சமூகத்தின் பராமரிப்பாளர்கள், தங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு அன்பை பராமரிப்பவர்களையும் வழங்க வேண்டும். 7, 16 மற்றும் 25 தேதியில் பிறந்தவர்கள். வாழ்க்கை பாதை என்ற எண் 7 உடையவர்கள் பகுப்பாய்வு மற்றும் சுய பரிசோதனை செய்யும் இயல்பான திறமையை கொண்டு செயல்படுகிறார்கள். முக்கியமாக குணம் மறக்கப்பட்ட உண்மைகள் கண்டுபிடித்து சிக்கலான விஷயங்களை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவர்களாக செயல்படுகிறார்கள். 8, 17 மற்றும் 26 தேதியில் பிறந்தவர்கள். வாழ்க்கை பாதை எண் 8 உடையவர்கள் தங்கள் லட்சியத்திற்கும் உந்துதலுக்கும் பெயர் பெற்றவர்கள். அவர்களின் சிறப்பு குணம் என்னவெனில் தங்கள் ஆசைகளை வெளிப்படுத்தி சிறந்த வெற்றியை அடையும் திறன் ஆகும். இது அவர்களை வெற்றிகரமான வியாபாரிகளாக மாற்றுகிறது. அவர்களின் தன்னம்பிக்கை மற்றும் உறுதியுடன் அவர்களை தடைகளை தாண்டி தங்கள் இலக்குகளை எளிதில் அடைய முடியும். 9, 18, 27 தேதியில் பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு உதவும் இயல்பான குணத்தை பெற்றுள்ளார்கள். முக்கியமாக இவர்கள் சற்று மிகுந்த பலசாலிகளாகவும் உலகில் நேர்மையான தாக்கத்தை ஏற்படுத்தும் திறன் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். இது அவர்கள் சிறந்த மனிதாபிமானிகளாகவும் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலராகவும் ஆக்குகிறது. அவர்களின் இரக்கம் மற்றும் பச்சதாபத்தால் அவர்களின் மற்றவர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு ஆதரவையும் வழிகாட்டுதல்களையும் வழங்க முடியும் என நம்பப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.